about cyber law case studies. Here, Sandhya now present the case study. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் கிரைம் பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து புள்ளிபாய்ன்ற ஒரு ஆப். ஆக்சுவலி இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து இது வந்து பார்த்தா டிராஸ்டிக்காக கொஞ்சம் தப்பான இதில் போக ஆரம்பிச்சது. இது எப்படி தப்பாக போக ஆரம்பிச்சதுன்னா 2021 பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து திடீர்னு இன்னொரு பொண்ணுக்கு வந்து உன்னோட ஃபோட்டோ போட்டு கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து எகிரிக்கிட்டே இருக்குது. பார்த்தா ஏலத்தில் வந்து ஒரு ஃபோட்டோவை போட்டு இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஃபார் சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு 100 பொண்ணுங்க ஃபோட்டோ போட்டதில் உன் ஃபோட்டோவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த பொண்ணு என்னன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து எப்போ நடக்கிறதில்ல, சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லி இதை வந்து விட்டுட்டாங்க. பார்த்தா பெருசாக ஆரம்பிச்சது. பார்த்தா ஒரு பொண்ணுங்களா வந்து இதே மாதிரி மறுபடி இந்த மாதிரி உங்கள் பேர் போட்டிருக்கு, உங்கள் ஃபோட்டோ போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தா ட்விட்டர் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் லிங்க்லாம் வந்து அதில் வந்து கீழே இருக்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு காமிக்குது. பார்த்தா அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் வந்து அவங்கள பயங்கரமாக தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஃபிசிக்கலாக கிடையாது, மென்டலி பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது. உன்னை நான் வந்து வாங்கிட்டேன், நீ எங்கே இருக்கிற, இந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு மாதிரி ஹராஸ்மெண்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணுறது. இது வந்து மெயினாக அந்த ஆப்பில் வந்து எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா மெயினாக வந்து அவங்களோட ஃபோக்கஸ் வந்து அந்த ஆப் சைட்லேருந்து பார்த்தா அவங்களுக்கு மெயினாக அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண உடனே அந்த பொண்ணுங்களை வாங்கின மாதிரி சேலான மாதிரி காமிக்கிறது. அப்புறம் ஃபுல்லாக அமௌண்ட் வந்து எதிரி விடுற மாதிரி காமிச்சு ஒரு 5 lakh 10 lakh அப்படின்னு சொல்லிட்டு உடனே பே பண்ண உடனே அந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதே பொண்ணை வந்து எடிட்டிங் வேற ஒரு பொண்ணு மாதிரி காமிக்கிறது. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2022 வந்து இது வந்து ரொம்ப பயங்கரமாக ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து போலீஸ்காரங்கிட்டலாம் சொன்னவங்க வந்து என்ன சாதாரணமாக ஃபோட்டோங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை விடவும் முடியாமல், ஏன்னா ஒரு பொண்ணு 2 கிடையாது 100 பொண்ணுங்களுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கன்னா உத்தரகாண்ட், பெங்களூர் அந்த சைடில் தான் பயங்கரமாக கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே இது வந்து சைபர் கிரைமுக்கு மாறிச்சு. சைபர் கிரைம்ல வந்து இதை வந்து கண்டுபிடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிபாய் யார் இது கிரியேட் பண்ணான்னு பார்த்தா ஒரு 21 வயசு ஒரு இன்ஜினியரிங் பையன் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து நல்ல நோக்கத்துக்காக தான் கிரியேட் பண்ணாரு. பட் ஆனால் இவங்க யூஸ் பண்ண விதம் வந்து தப்பாக அது இம்ப்ளிமெண்ட் ஆகி அவங்க வந்து வேற ஒரு ஆள் வித்துருக்கிறாரு. ஆக்சுவலி அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா அது வந்து அவர் வந்து தப்பாக யூஸ் பண்ணி கடைசியில் அவரையும் அரெஸ்ட் பண்ணி இவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை வந்து இவங்க தப்பாக யூஸ் பண்ணிட்டதுக்கும் இவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெங்களூர்ல இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் 19 year ஒரு பொண்ணு தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சைபர் கிரைம்ல. பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்ல செக்ஷன் 666E வைலன்ஸ் ஆன் பிரைவசி, அதாவது இப்போ நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு தானே ப்ரைவேட்டாக தானே நமக்கு மெசேஜ் எல்லாம் வரும். இப்போ நம்மளுக்கு ப்ரைவேட்டாக வந்து ஹராஸ்மெண்ட் மெசேஜஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி கேர்ள்ஸை பார்த்தா வந்து தப்பாக இது பண்ணுறது. அந்த இதுக்கு வந்து செக்ஷன் 66E 67 publishing or threatening mentally in electronic form. எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா இப்போ நம்ம ஃபோன் மூலியமா பார்க்கறத வந்து அவங்க ஒரு மாதிரி தப்பான விதத்தில் போர்ட்ரேட் பண்ணுறத வந்து 67 சொல்லுவாங்க, செக்ஷன் 67. அப்புறம் செக்ஷன் 66D cheating by person using the computer resources. கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வச்சு இது பண்ணுறது. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, சோஷியல் மீடியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்கும், அதோட டார்க்கர் சைடும் இருக்கும். மோஸ்டாகவே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடை விட டார்க்கர் சைடை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. டோன்ட் யூஸ் இட் ப்ளீஸ். ஏன்னா நம்ம இதை ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கும் போது வந்து நல்ல விஷயத்துக்காக ஒரு ஃபோன் கண்டுபிடிக்கும் போது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, தூரத்தில் இருக்கவங்களுக்கு பேசுறதுக்காக வந்து டக்குன்னு வந்து ஏதாவது விஷயம் தெரியுதுக்காக. ஆனால் இது இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு திட்டுறா, டக்குன்னு திட்டுறா, அவனை திட்டி விட்டுறா, உன் நம்பரை பிளாக் பண்ணி டெலிட் பண்ணிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி அது வந்து சரியில்லைல்ல. அது ஒரு டார்க் சைடு தானே, தப்பு தானே, அப்படி பண்ணாதீங்க. இது வந்து எப்படி சொல்றது, ஒரு சோஷியல் உமனாகவும் இருந்தாலும் சரி, ஒரு மென்னாகவும் இருந்தாலும் சரி, நம்ம தான் வந்து சொசைட்டியில் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து நம்மளுக்கு பின்னாடி வரவங்களெல்லாம் வந்து இன்னும் நம்ம வந்து எப்படி சொல்றது கொஞ்சம் நல்ல விதமாக நடத்தி கொஞ்சம் இதை வந்து கிரைம் நடக்காமல் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த கேஸ் வந்து ஒரு ransomware கேஸ் தான். ஸோ இன் March 2023 Technova Private Limited, it is a mid-size software development company. அந்த கம்பெனியை வந்து ஒரு ransomware attackல வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ what the hacker did was
crore rupees. So what he demanded was, நீங்க வந்து 5 bitcoins கொடுத்தீங்கன்னா I will restore all your data. It was the case. So what the company has did now, the company refused to pay the ransom. Plus அவங்க வந்து எல்லா backup servers வந்து activate பண்ணிட்டாங்க to recover that essential data. Third thing what they did was வந்து அந்த ID team வந்து அந்த RDP vulnerability and improved firewall settings. So அவங்க வந்து RDP அந்த போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. plus அவங்க firewall settings வந்து இன்னும் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. Also for all technical staff they give cyber security training. It was the action taken by the company on this ransomware attack. So இதுல வந்து criminal aspects என்னன்னா, they filed a police complaint under Information Technology Act 2000 and section 66 under section 66 for hacking, punishment up to 3 years or fine up to 5 lakhs. Section 66F cyber terrorism, section 43 unauthorized access and damage to data, section 385 IPC extortion, and it is imprisonment up to 7 years. So also with the help of certain and cybercrime investigators, அவங்க வந்து அந்த அட்டாக்கரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. He was also a former IT contractor. அவங்க வந்து